கடந்த 2021 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. வரதராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. வரதராஜன் அவர்கள் பேசும்போது, கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் கொடுத்த எந்தவித வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும், தேர்தல் வாக்குறுதியை நம்பி அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் வாக்களித்தனர். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 5 ஆண்டு முடிவு பெறும் நிலையில் இருக்கின்றது. ஆனால் இதுவரையிலும் தமிழக முதலமைச்சர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதது வேதனை அளிப்பதாகவும், ஆனால் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியவர், அவருடைய புதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும், ஆனால் அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுவது நியாயமற்றது. அனைத்து பணியாளர்களும் வேதனையில் உள்ளார்கள். எனவே தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முக்கிய நோக்கம், பல்வேறு சங்கங்கள் இடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் தள்ளி வைத்து அனைத்து சங்கங்களையும் ஒன்று திரட்டி எங்களுடைய கோரிக்கையினை ஏற்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய வாக்கு அளிக்கப்படும். இதனை விரைவில் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் என வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவே இல்லை. அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியத்தை மாற்றி கொடுப்போம் என அறிவித்தார்கள். ஓய்வூதியத்தை மாற்றி அமைத்ததாக சட்டமன்றத்திலே இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அறிவித்தார்கள். நாங்களும் அதனை வரவேற்று வரிசையில் நின்று நன்றி சொல்ல சென்றிருந்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியாளர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுப்போம் எனவும், அவர்களுக்கு ஈமச்சடங்கிற்கு பணம் வழங்குவோம் எனவும், அதை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றி கொடுப்போம் என்ற அறிவிப்புகளெல்லாம் சட்டமன்றத்திலே அறிவித்துவிட்டு, அந்த அறிவிப்பிற்கு பிறகு இந்த அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசாணைகளிலே ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளார்கள். அந்த ஓய்வூதியம் என்பது வழங்கப்படும், அது குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் கூறிவிட்டு, அது எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று இன்று வரை இந்த தமிழக அரசு அறிவித்து வெளியிடாதது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. இதை பொறுத்தவரை சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதைப்போல் அங்கன்வாடி பணியாளர்களை ஒரு திசை திருப்புகிறார்கள். இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நாங்கள் கோடை விடுமுறை வழங்குகிறோம் என்று ஒரு உத்தரவாதத்தை அளித்தார்கள். அதனை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட சங்கங்கள் கூட போராட்டத்தை வைத்துவிட்டு கோரிக்கையினை இந்த தமிழக அரசு ஏற்றுவிட்டது, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒத்துக்கொண்டார் என நம்பிக்கையோடு அந்த மே மாத விடுமுறை கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். ஆனால் அதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தமிழக அரசு பிறப்பித்துள்ள இந்த சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறையிலே பிறப்பித்துள்ள உத்தரவு ஒரு பெருத்த ஏமாற்றத்தை இந்த பணியாளர்களுக்கு அளித்துள்ளது என்பது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. மே மாத விடுமுறை என்பது இந்த ஆண்டு 1/5/2026 முதல் 31/5/2026 என மட்டும் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்துணவு பணியாளர்களை எவ்வளவு முட்டாளாக ஆக்கியுள்ளார்கள் என்பது ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது. சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கை நாட்டு போடுபவர்கள் அல்ல. சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் BA, BBA, MBA போன்ற பட்டப்பயிற்று படிப்பு பயின்றவர்கள் தான் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டத்தில் பணியாற்றுகிறார்கள் என்பது
இந்த அரசுக்கு தெரியுமா தெரியவில்லையா என்பது ஒரு பெரிய வேதனையை அளிக்கிறது. இந்த அரசாணையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை நடந்துள்ளது என்பது தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைப்போல மற்றொரு கோரிக்கைகளை பார்க்கும் பொழுது இந்த காலிப்பணியிடங்களை என்பதை இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு அரசாங்கத்தில் அலுவலகத்தில் ஒரு இளநிலை உதவியாளர் காலிப்பணியிடம் ஏற்பட்டால் அந்த பணியினை ஒரு வாரம் கழித்து கூட அந்த பணியினை மேற்கொள்ளலாம். ஆனால் சத்துணவு பணி என்பது அப்படி இல்லை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சத்துணவு பணி மையங்களில் அந்த மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த காலி பணியிடங்களை பல ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட மையங்களை ஒரே சத்துணவாளர் மேற்கொள்வதால் எவ்வளவு பணிச்சுமைகள் இருப்பது என்பது இன்று ஆளுகின்ற அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அலுவலருக்கு தெரியாமல் இருக்குமா? இதனை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வேதனையிலே இருக்கிறார்கள் என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்பது இந்த தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னபடி நடக்கவில்லை. அதைப்போல் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இந்த மகப்பேறு விடுப்பு, இந்த மகப்பேறு விடுப்புன்னு சொல்லி அண்மையிலே இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. இதை சிலர் கூட மகிழ்ச்சியோடு வரவேற்றதாக சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரை வரவேற்கக்கூடிய எண்ணத்தில் நாங்கள் இல்லை. இன்றைய தினம் பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மகப்பேறு அடையும் நிலையில் அந்த வயதில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுடைய மகளுக்கோ இல்லை மருமகளுக்கோ இந்த பேறுகால விடுப்பு உண்டு என்று இந்த அரசாங்கம் உத்தரவிடவிட்டால் அதை கூட ஊடகங்களில் நாங்கள் தெரிவிக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்.